அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜகவுடைய மகளிர் அணி நீதி கேட்டு பேரணி நடத்திருக்காங்க. நம்முடைய பேசுவதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய முன்னாள் நிர்வாகியும் தமிழகத்தில் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய திருமிகு குஷ்பு நம்ம இருக்காங்க. நம்ம பேசும். மேடம் வணக்கம். இப்போ நீங்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. உங்களுடைய பேரணி திட்டமிட்ட அடிப்படையில் நடக்குமா? மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்து நீங்க ஆளுநரை சந்திக்க இருக்கிறீங்க? நிச்சயமாக இந்த பேரணி நடக்கும். இதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்க எதிர்பார்க்கல. கொடுக்கப்படாதுன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும், உண்மை எப்போ பேசுறோம், உண்மை எங்கே பேசுறோம், அதெல்லாம் தடுத்தணும். அது ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. எல்லாமே எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அப்படிதான் அவர் யோசிக்கிறாரு. ஒரு பிரச்சனை நான் நடக்கும்போது கேள்வி கேட்கறது எங்களுடைய உரிமை, பதில் கொடுக்கறது உங்களுடைய கடமை. நீங்க பதில் கொடுக்கறத நீங்க மறுத்தும் போது கேள்வி நாங்க எழுப்பிட்டு தான் இருப்போம், நீங்க பதில் கொடுக்கற வரைக்கும். இன்னைக்கு இந்த பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனை ஒரு மாணவிக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துல எத்தனையோ பெண் குழந்தைங்க, 8 வயசு பெண் குழந்தை இருக்கட்டும், 4 வயசு பெண் குழந்தைங்க இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நடக்கும்போது ஏன் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் கேள்வி எழுப்பக்கூடாது? கேள்வி நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சியில இருந்து இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்க கட்சியில இருந்து ஒரு பெண் இது பத்தி பேசியிருக்காங்களா, குரல் கொடுத்திருக்காங்களா, போயிருக்காங்களா, யாராவது பேசியிருக்காங்களா? நாங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், அவளுக்கு படிப்புக்காக எல்லா அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாமே ஒரு இலவசமாக கொடுக்கப்படும் நான் சொல்லிட்டா எல்லாமே வேலை முடிஞ்சிடுமா உங்களுக்கு? இல்லை. பணத்தால நீங்க பணம் கொடுத்ததுனால அந்த மாணவியோடைய மன ரீதியாக நீங்க அவ பாதிக்கப்பட்டது உங்களால சரிப்படுத்த முடியாது. ஒரு பெண்ணாக நான் சொல்றேன், கண்டிப்பாக முடியாது. எப்படி ஒரு பெற்றோர்கள் எப்படி வாழ்நாள் பூரா அது மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு பெண் குழந்தை ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாக்கா மனசு பக்பக்குனா இருக்கும். ஐயோ குழந்தை வரல, என்னாச்சு, சரியா இருக்காளா, நல்லா இருக்காளா இல்லையா, அந்த பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை எப்படி சரிப்படுத்த முடியும்? இது எப்படி நீங்க பிரச்சனை தீர்க்க வைக்க முடியும்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பிரச்சனை எங்கள் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க உண்மை பேசிடுவோம், நான் பயமா உங்களுக்கு? இது உங்க கட்சி சார்பாக வீசிக்க ஒரு போராட்டம் நடத்தும் போது நீங்க அனுமதி கொடுத்தீங்கல்ல. டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய ஒரு 100ஆண்டு விழா நீங்க நடத்தும் போது தமிழகம் முழுவதும் ஒரு டிராபிக்னால ஸ்தம்பி நின்னதுல, அப்போ உங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல. ஒரு நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கும் போது ஏன் உங்களால பர்மிஷன் கொடுக்க முடியல? ஏன் பர்மிஷனை நிறுத்துறீங்க? அப்போ உண்மை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாராக இல்ல. அந்த பயம் உங்க மனசுல இருக்கு. நீங்க எங்களை தடுத்தாலும் கண்ணகி ஊர்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம், மதுரையில இருந்து எல்லா பெண்கள் கண்ணகி உள்குள்ளே இருக்கு. நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணாலும், எங்க ரிமாண்ட் பண்ணாலும், ஜெயில தூக்கி போட்டாலும், லத்தி சார்ஜ் பண்ணாலும், என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, நாங்க இந்த பேரணி நடத்ததான் செய்வோம். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே காவல் ஆணையர் அருண் செய்தியாளர் சந்திச்சும் பேசினாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலையும் மாநில அரசு பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகளும் இருக்கு. இதுல மாநில அரசு அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உண்மை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் முதல்ல வரட்டும். யாராவது அந்த கட்சியிலிருந்து எத்தனை எம்பிஸ் இருக்காங்க? 40 பேர், 40 எம்பிஸ் உங்க கட்சியில இருக்காங்க. யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? இதே வேற மாநிலத்தில் நடந்திருந்தா இந்த விஷயம் டெல்லியில பார்லிமெண்ட்லயே நீங்க இது பத்தி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி வாசல்லையே உட்கார்ந்துட்டு பெண்களுடைய பத்தி இவ்வளோ ஈழமாக பேசப்பட்டது, பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னா நீங்க பார்லிமெண்டே நடத்த முடியாம நீங்க பண்ணிருப்பீங்க. இங்கே இருக்கிறவங்க எப்பவுமே தெருவுக்கு அதிமுக ஆட்சியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது தெருவுக்கு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. ஒவ்வொரு இடத்துக்கு யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து இருக்காங்க அந்தந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க பிரச்சனை பண்றீங்க. ஏன் இன்னைக்கு ஒரு பெண் கூட திமுக இருந்து நான் பார்க்கல? யாருமே இல்லையா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா? எங்க திமுக பெண்களே இல்லையா? வெறும் முதலமைச்சரும் டெபுட்டி முதலமைச்சர் அவங்க 2 பேரும் தான் இருக்காங்களா? ஏன் யாருமே வெளியில வரல? ஏன் யாருமே இதை பத்தி பேசல? ஏன் ஸ்டேட் உமன் கமிஷன் இதை பத்தி ஒரு வார்த்தை விடல? பேசணும்ல. நீங்க NCWல இருந்து வந்தாங்க, அவங்க கூட நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனீங்க, ஆளுநர் பாக்குறீங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. அது கிடையாது. ஸ்டேட் உமன் கமிஷன் என்ன? நீங்க ஏன் சூமோட்டோ எடுக்கல? நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கல? எதுவுமே பண்ணல. ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில கொடுக்கல? அப்போ நீங்க பயப்படுறீங்க. ஸ்டேட் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அரசாங்கம் என்ன சொல்லுது, அதுக்கு அடிப்படையில தான் நான் வேலை செய்வேனா நீங்க இருக்கீங்க. ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் பாடியே கிடையாது உங்களுக்கு.
எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? நீங்கள் வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கும்போது பல வழக்குகள் இது போல் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் உடனடியாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்ன வகையில் அவசியம்? இல்லை, அது சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுக்கணும். அதுதான் NCW இமீடியட்டாக எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் NCW நியூ சேர்பர்சன் அவங்க இமீடியட்டாக எடுத்திருக்காங்க. அதுதான் நான் கேள்வி இருக்கு. இது வந்து NCW வரைக்கும் ஏன் போகணும்? ஒரு ஸ்டேட் பிரச்சனை இருக்கும்போது ஏன் உங்களால் அந்த நடவடிக்கை எடுக்க முடியல? ஏன் சூமோட்டோ காக்னிசன்ஸ் ஏன் வந்து ஸ்டேட் கமிஷன் எடுக்கல? அதை நீங்கள் எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? கேள்வி அதுதானே இருக்கு. அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்களை வந்து நிறுத்த வைக்கிறீங்க. நீங்க பேரணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உண்மை பேசுறோம். உண்மை எப்போ ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையோ, நீங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான உங்களுக்கு ஒரு இது இல்லை. யூ டோன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் பாலிசி டு ரன் அ ஸ்டேட். இந்த வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக பெண்களுடைய பாதுகாப்பு அவசியம், உண்மையான அவசியம். ஆனால் இது வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி வந்து முன்வச்சு. நாங்க சொல்றோம் அரசியல் ஆக்காதீங்க. இதுதான் திமுக கிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஏன் அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க சொல்றோம். அவங்க தானே சொல்றாங்க, அவங்க தானே இது சொல்றாங்க. நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு வந்து விசிகே பிரசிடென்ட் வந்து திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட்ல சொல்லியிருக்காரு, அந்த சார் யாருன்னா கேள்வி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ அவர் அரசியல் தேடி பாக்குறாரா? அவர் அரசியல் உங்க அலாயல பாடியில தானே இருக்காங்க, உங்க கூட்டணியில தானே இருக்காரு. அப்போ அவர் பத்தி என்ன சொல்றீங்க? அவரும் வந்து பப்ளிசிட்டி தேடுறாரா? உங்க ஆட்சியில இருக்கும்போது அவர் பப்ளிசிட்டி தேடுறாரா நீங்க சொல்றீங்களா? உங்க கட்சியில இருக்கிறவங்க சில பேர் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அப்போ அவங்க எல்லாரும் வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காங்களா? இல்லையே. உண்மை மட்டும் பேசுறோம். உண்மை மட்டும் தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அதுக்கு ஏன் பதில் வரமாட்டேங்குது உங்ககிட்ட இருந்து? ஏன் இது வரைக்கும் திமுக இருந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எந்த பெண்ணும் இது வரைக்கும் இந்த விவகாரத்து குறித்து ஏன் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல? ஒரே ஒரு கொஸ்டின் மேம், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலர் வந்து வேகன்சியாக இன்னும் இருக்கு. அதுக்கு வந்து ஆளுநர் தான் வந்து தடையா இருக்கார் அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க. கல்வியாளர்களும் வந்து என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்சலர்ன்ற நியமனம் அவசியம் அப்படின்றாங்க. நிச்சயமாக வேணும், யாருமே இல்ல சொல்லல. ஆனா இதுக்கு பின்னணி என்ன இருக்கு? வைஸ் சான்சலர் ஏன் தேர்ந்தெடுக்கப்படல? முதல்ல அதுவும் பார்க்கணும். இது உடனே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பள்ளிக்கூடத்துல வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் கேட்பாங்க, ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ணலைன்னா, இல்ல டீச்சர் பென்சில் உடைஞ்சு போச்சு, ஏன்டா ஷார்ப்னர் பண்ணலன்னா, என் ஷார்ப்னர் திருடி போச்சு, சரி ஏன்டா தப்பா எழுதிருக்கேன்னா, இல்ல இரேசர் இல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப பள்ளிக்கூடத்துல பசங்களை படிக்கிற ஒரு சில்லறத்தனமான பதில் வந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனை வைஸ் சான்சலர் இல்ல. வைஸ் சான்சலர் மட்டும்தான் அது பார்க்கணுமா? ஒரு யூனிவர்சிட்டியில ரேப் நடக்குதுன்னா அது டோட்டலி வைஸ் சான்சலர் தலைமையில தான் இருக்கா? இல்லல, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எங்க போகுது? அப்போ தமிழகத்துல இத்தனை வருடங்களாக இது ஒரு பிரச்சனை மட்டும்தான் நம்ம பாக்குறோமா? பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை இது ஒரு பிரச்சனை மட்டும்தானா? இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? அப்போ அதுக்கு எல்லாம் யார் காரணம்? இது வந்து குழந்தைத்தனமா, பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்கத்தனமா நீங்க வந்து பதில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் ஒரே விஷயம் சொல்லுவேன். பாஜக சார்பில் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று பேரணி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் ஏன் இந்த விவகாரத்தில் கேள்வி எழுப்பவில்லை என்று திருமிகு குஷ்பு கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார்.